Taste the Daily. புரட்சித் தலைவரின் பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுகவின் முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. குலவிளக்கு திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என அறிவிப்பு. வாக்குறுதி எண் 1, மகளிர் நலன் குலவிளக்கு திட்டம். சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவியின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். ஏற்கனவே நடைமுறையில் உள்ள நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம். நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். அம்மா இல்லம் திட்டம் மூலம் கிராமப்புறங்களில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீடுகளும், நகர பகுதிகளில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அடுக்குமாடி வீடுகள் கட்டி அம்மா இல்லம் திட்டம் மூலம் விலை இல்லாமல் வழங்கப்படும். அதேபோல் ஒரே குடும்பத்தில் வசிக்கும் பட்டியலின மக்கள் அவர்களுடைய மகன்கள் திருமணமாகி தனி குடித்தனம் செல்கின்ற போது அரசே இடம் வாங்கி அவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித் தரப்படும் எனவும் புரட்சித் தமிழர் மெகா அறிவிப்பு. அனைவருக்கும் வீடு அம்மா இல்லம் திட்டம். அம்மா இல்லம் திட்டம் மூலம் கிராமப்புறங்களில் குடியிருப்பதற்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். அதேபோல நகர பகுதியில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி அம்மா இல்லம் திட்டம் மூலம் விலையில்லாமல் வழங்கப்படும். அதை போலவே ஒரே குடும்பத்தில் வசிக்கும் பட்டியலின மக்கள் அவருடைய மகன்கள் திருமணமாகி தனி குடித்தனம் செல்கின்ற போது அரசே இடம் வாங்கி அவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். நூறு நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் 125 நாட்களாக உயர்த்தப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ள கிராமப்புறங்களின் வளர்ச்சிக்கான இத்திட்டம் 150 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டமாக உயர்த்தப்படும். அதிமுக முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதியில் 4வது வாக்குறுதியாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் 125 நாட்களாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கிராமப்புறங்களின் வளர்ச்சிக்கான இத்திட்டம் 150 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டமாக உயர்த்தப்படும். மகளிருக்கு 25,000 ரூபாய் மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும். அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டத்தை விடியாத திமுக அரசு முடக்கிய நிலையில் மீண்டும் கழக ஆட்சி அமைந்ததும் மானியம் வழங்கப்படும் என அதிமுக தேர்தல் அறிக்கையில் திட்டவட்டம். அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் மகளிருக்கு ரூபாய் 25,000 மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும். லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கேலக்சி கோவை புதூர் நடத்திய 15ஆம் ஆண்டு மாபெரும் பொங்கல் விழாவில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி மற்றும் நல்லறம் அறக்கட்டளையின் தலைவர் SP அன்பரசன் கலந்து கொண்டு சிறப்பிப்பு. அதிமுக ஆட்சியில் கோவை மாவட்டத்தில்தான் அதிகமான பாலங்கள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது எனவும், நீங்கள் எனக்கு கொடுத்த ஆதரவுதான் அனைத்திற்கும் காரணம் எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி நிகழ்ச்சி. அதிகமான சாலைகள் எல்லாம் போட்டோம், நிறைய வளர்ச்சி திட்டங்கள். அதுக்கப்புறம் படிப்படியா சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சரான பின்னால் தேவையானது எல்லாமே பண்ணி கொடுத்தோம். எந்த இதுவும் இல்லை, எல்லாமே பண்ணி கொடுத்தோம். அது மட்டுமல்ல, எல்லாம் உங்களுடைய ஆதரவால் மிகப்பெரிய வாய்ப்பு புரட்சித் அம்மா அமைச்சர் வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கு பின்னால் தான் கோயம்புத்தூருக்கு 50 ஆண்டுகளாக வளர்ச்சி கொடுத்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா
தமிழ்நாட்டிலேயே அதிகமான பாலம் கோயம்புத்தூர்ல தான். அதே போல அதிகமான கூட்டுக்குடி திட்டம் கோயம்புத்தூர். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் எடுத்துட்டா எல்லாம் குளம்லாம் இதுக்கு முன்னாடி தெரியும். இவ்வளவு பெரிய வாய்ப்புகள்லாம் எனக்கு வந்தது அப்படின்னா கட்சி சார்பு இல்லாம கட்சி வேறுபாடு ஜாதி சமுதாய வேறுபாடு என்றைக்கும் உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பவுமே இருந்தது. கோவை கெம்பனூர் பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் வள்ளிக்கும்மி அரங்கேற்ற விழாவில் கலந்து கொண்டு நடன கலைஞர்களுடன் இணைந்து நடனமாடிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. கரடிமடை பகுதியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு கைப்பந்து போட்டிகளை துவக்கி வைத்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி இளைஞர்களுடன் கைப்பந்து விளையாடி மகிழ்வித்தார். நாமக்கல்லை அடுத்த முத்துக்காப்பட்டியில் நடைபெற்ற மாட்டுப் பொங்கல் விழா. பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் P. தங்கமணி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் மீண்டும் இணைந்துள்ள விழுப்புரம் மாவட்ட பாமக நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்டோர் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகத்தை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். விழுப்புரம் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகத்திற்கு சால்வை அணிவித்தும் மலர்கொத்து கொடுத்தும் நிர்வாகிகள் வாழ்த்து பெற்றனர். அசாமில் போடோ சமூகத்தின் வளமான பாரம்பரியத்தை கொண்டாடும் பாரம்பரிய பகுரும்பா நிகழ்ச்சி கோலாகலம். பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று சிறப்பிப்பு. காசி தமிழ்ச் சங்கமத்தில் பங்கேற்ற நாமக்கல் இளைஞர் பிரகாஷ் பழனிவேலின் நேர்மையான கருத்துக்கள் இதயத்தை தொட்டதாக பிரதமர் மோடி பாராட்டு. தமிழ் மொழி, காசியுடனான அதன் வரலாற்று தொடர்பு ஆகியவற்றை கொண்டாடும் துடிப்பான இளைஞர்கள் தேசத்தின் ஒற்றுமையை வலுப்படுத்துவார்கள் எனவும் நம்பிக்கை. மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழகத்தில் 3 அம்ரித் பாரத் ரயில்கள் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அம்ரித் பாரத் மற்றும் வந்தே பாரத் ரயில் சேவைகளை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. நாகர்கோவில் முதல் நியூ ஜல் வைகுரி வரையும், திருச்சி முதல் நியூ ஜல் வைகுரி வரையும் மற்றும் தாம்பரம் சந்திரகாசி இடையேயும் அம்ரித் ரயில் சேவை தொடக்கம். சிறப்பு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகள் முடிவடைய இருக்கும் நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கல் உள்ளிட்ட திருத்தப் பணிகளை மேற்கொள்ள இன்றே கடைசி நாள். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான பிறகு நடைபெற்ற வாக்காளர் முகாம்களில் இதுவரையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க ஒட்டுமொத்தமாக 12,80,110 பேர் விண்ணப்பம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் வருகின்ற 23ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்திற்கான இடத்தில் அதிமுகவினர் மற்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆய்வு. பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள இக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக தமிழக பாஜக மாநில தலைவர் பேட்டி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, பிறகு எங்கு பார்த்தாலும் கஞ்சா, எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள், பாலியல் வன்கொடுமைகள்,
நடைபெறுகின்ற கொலைகள் எல்லாமே காரணம் கஞ்சா தான். கஞ்சா இந்த ஆட்சி பொறுப்பு, இந்த கட்சி ஆட்சி பொறுப்பு ஏற்ற நாளிலிருந்து எங்கு பார்த்தாலும் கஞ்சா தான். எங்கு குடிக்க தண்ணி இல்லை. ஆனால் டாஸ்மாகில் 518 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு வியாபாரம் நடந்தது. ஆக போதைப் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிறது. 4 லட்சம் ஆசிரியர்களை நட்டாற்றில் விட்டுவிடக்கூடாது எனவும் 2026 தேர்வு அட்டவணையை தேர்வு வாரியம் உடனே வெளியிட வேண்டும் எனவும் பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். ஆசிரியர் பணிக்கு செல்ல துடிக்கும் லட்சக்கணக்கானவர்களின் எதிர்காலம் தொடர்பான விவகாரத்தில் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் அலட்சியம் காட்டுவதாகவும் கண்டனம். கஞ்சா போதையில் நடைபெறும் வன்முறைகளும் குற்றங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கஞ்சா சீரழிவை கட்டுப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காத திமுக அரசுக்கு பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். தமிழகத்தின் எதிர்காலமான இளைஞர்களை கஞ்சா போதைக்கு அடிமையாக்கி அவர்களை சமூகத்திற்கு எதிரானவர்களாகவும் வன்முறைவாதிகளாகவும் மாற்றிய ஒற்றை காரணமே திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு போதுமானது எனவும் காட்டம். கிட்னி திருட்டு வழக்கில் தேடப்படும் திமுக முன்னாள் அமைச்சரின் மருமகனான மருத்துவர் ராஜரத்னத்தை பிடிக்க தமிழக காவல்துறை உரிய ஒத்துழைப்பு வழங்கவில்லை என மகாராஷ்டிர காவல்துறை கடும் விமர்சனம். மருத்துவர் தொடர்ந்து தலைமறைவாக இருக்கும் சூழலில் ஸ்டாலின் அரசு கிட்னி திருடர்களை பாதுகாக்கிறதா என மக்கள் கேள்வி. ஆண்கள் சாலையில் நடந்து செல்லும் போது அழகான பெண்களை பார்த்தால் பாலியல் வன்கொடுமை நடக்கும் என்றும் பட்டியல் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூக பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தால் ஆன்மீக பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் காங்கிரஸ் எம்எல்ஏ பூல் சிங் பரையா சர்ச்சை பேச்சு. பாலியல் வன்கொடுமைகளை நியாயப்படுத்தும் விதமாக பேசிய காங்கிரஸ் எம்எல்ஏவிற்கு நாடு முழுவதும் கண்டனங்கள் எழுந்திருக்கும் நிலையில் புரட்சி போராளிகளான கனிமொழி உள்ளிட்ட திமுகவினர் கூட்டணி கட்சியினரை கண்டிப்பார்களா என மக்கள் கேள்வி. रेप की थ्योरी ये है कि कोई भी कैसी भी दिमाग का आदमी रस्ते में जा रहा है, उसे खूबसूरत अगर लड़की दिखी सुंदर अति सुंदर, उसे खूबसूरत अगर लड़की दिखी सुंदर अति सुंदर, तो उसका ब्रेन है वो इधर वो विचलित हो सकता है, तो रेप हो सकता है। आदिवासी में कौन सी अति सुंदर स्त्री है? एससी की कौन सी अति सुंदर स्त्री है? मोस्ट ओबीसी में ऐसी स्त्रियां सुंदरियां हैं। क्यों होता है बलात्कार? उनके धर्म ग्रंथों में इस तरह की निर्देश दिए गए। हाँ, उनके ग्रंथों में। अब हिंदू है कि नहीं है, मैं उनके ऊपर मुझे कुछ नहीं कहना, उनके ग्रंथों में। திமுகவுடனான கூட்டணி தொடர்பாக காங்கிரஸ் தேசிய தலைமை மௌனம் காத்து வரும் நிலையில் அமைச்சரவையில் 6 இடங்களும் 40 முதல் 50 தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பும் கேட்டும் திமுகவிற்கு அழுத்தம் கொடுப்பதாக தகவல். ஆட்சியில் பங்கு இல்லை என திமுக தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட நிலையில் கூட்டணியில் நெருக்கடி தீவிரமடைந்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் திருவள்ளுவர் தினத்தன்று கள்ளச்சந்தையில் மது விற்ற 33 பேர் பிடிபட்ட நிலையில் இன்னும் பிடிபடாமல் எத்தனை பேர் மது விற்பனை செய்தார்களோ என மக்கள் சந்தேகம். ஒரு மாவட்டத்தில் 33 பேர் எனில் தமிழகம் முழுவதும் எவ்வளவு பேர் கள்ளச்சந்தை மது விற்பனையில் ஈடுபட்டார்கள் எனவும் மக்கள் கேள்வி. தாமிரம், அலுமினியம், துத்தநாகம் ஆகிய மூலப்பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் வாகன உதிரி பாகங்கள், பம்ப், மோட்டார் போன்றவற்றின் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளன. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் தாமிரம் விலை 35%, அலுமினியம் விலை 20%, துத்தநாகத்தின் விலை 15% அதிகரிப்பு. திருவள்ளூர் அடுத்த கண்ணூரில் தனியாருக்கு சொந்தமான செங்கல் சூளையில் 12 குடும்பங்களைச் சேர்ந்த 24 பேர் கொத்தடிமைகளாக பணியாற்றியது அம்பலம். தமிழகத்தில் அழித்தொழிக்கப்பட்ட கொத்தடிமை முறை ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு மெல்ல மெல்ல தலை தூக்கி வருவதாக மக்கள் வேதனை. ஸ்டாலின் அரசின் பல்வேறு அராஜகங்களை கடந்து சம வேலைக்கு சம ஊதியம், பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இடைநிலை மற்றும் பகுதி நேர ஆசிரியர்கள்
தமிழகம் முழுவதும் தீவிரமாக போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். கைது செய்து அச்சுறுத்துவது, மனித உரிமை மீறலில் ஈடுபடுவது என அராஜகம் செய்யாமல் மாணவர்கள் நலனை மனதில் கொண்டு அடிபணிந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற ஸ்டாலின் அரசு முன்வர வேண்டும் என மக்கள் கருத்து. கோவை மெட்ரோ திட்டத்தை தொடர்ந்து ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால், நிர்வாக திறமையின்மையால் நிராகரிக்கப்பட்ட ஹுசூர் விமான நிலைய திட்டம். கடந்த 5 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டங்களுக்கு மட்டுமே ஸ்டிக்கர் ஒட்டி வந்த ஸ்டாலின் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக ஒரு பெரிய திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையம் அருகே இரு பிரிவைச் சேர்ந்த இளைஞர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு பிரிவைச் சேர்ந்தவர்கள் படுகாயம். மாடல் ஆட்சியில் சாதி மத மோதலே இல்லை என கூறிய ஸ்டாலின், அதிகரித்து வரும் வன்முறைகளை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சென்னை புளியந்தோப்பில் 14 வயது சிறுமியை கிண்டல் செய்த இளைஞரை சிறுமியின் உறவினர்கள் அடித்து உதைத்ததால் பரபரப்பு. அமைதி பூங்காவாக இருந்த தமிழகத்தில் வன்முறை கலாச்சாரம் அதிகரித்து விட்டதாக மக்கள் வேதனை. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். தமிழகம் முழுவதும் 20,000 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருந்தும் இதுவரை நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை பணியமர்த்தாத ஸ்டாலின் அரசை கண்டித்து ஆசிரியர்கள் போராட்டம். தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் பணிக்காக காத்திருக்கும் அனைவருக்கும் பணி நியமனம் வழங்கப்படும் என்ற திமுகவின் 177வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி முழக்கம். தேர்தல் அறிக்கையை தடுப்பது யார்? முதலமைச்சருக்கு கனவு இருக்கு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு கனவு இருக்கு, செக்ரட்டரிக்கு கனவு இருக்கு, டைரக்டருக்கும் கனவு இருக்கு. ஒருத்தர் கூட ஒரு இடத்துல கூட இந்த ஒரு வருஷத்துல உங்களுக்கு போட முடியாது. நீங்க கேட்கறது அநாகரிகம், இப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி எந்த இடத்துலயுமே சொல்லல. எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு, நாங்க பண்றோம்னு சொன்னாங்க. ஆனா இந்த ஜிஓவை இப்ப வரைக்கும் நடைமுறைப்படுத்தாம தடுக்கிறது யார்? வேலூரில் கஞ்சா வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த தனியார் மருத்துவமனை மருத்துவரின் வீட்டில் மத்திய அரசின் அமலாக்கத்துறை நடத்திய அதிரடி சோதனையில் கஞ்சா, கணினி உள்ளிட்டவை சிக்கின. வீட்டில் வைத்து கிலோ கணக்கில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மருத்துவரை ஸ்டாலின் அரசின் காவல்துறை கண்டுபிடிக்கவில்லையா அல்லது கண்டுகொள்ளவில்லையா என மக்கள் கேள்வி. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே இரவு ரோந்து பணி சென்ற பெண் ஆய்வாளரிடம் ரகளையில் ஈடுபட்ட போதை இளைஞர்கள் சிக்கினர். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவலருக்கே பாதுகாப்பில்லாத நிலையில் பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் என மக்கள் கேள்வி. கோவையில் தனியார் ஜவுளி கடை கார் பார்க்கிங்கில் 3 அடி நீளம் வளர்ந்திருந்த கஞ்சா செடியால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தமிழ்நாட்டை போதைப் பொருட்களின் கூடாரமாக மாற்றியிருப்பதே ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் சாதனை என பொதுமக்கள் கடும் விமர்சனம். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே மது போதையில் தந்தையை மகனே அடித்துக் கொன்றதால் அதிர்ச்சி. இந்திய அளவில் அதிக எண்ணிக்கையில் மதுக்கடைகளை திறந்திருக்கும் ஸ்டாலின் அரசால் பல குடும்பங்கள் சீரழியும் அவலம். திருச்சி மாவட்டம் தேவானூர் புதூர் கிராமத்தில் பொங்கல் விழாவின் போது ஏற்பட்ட தகராறில் கூலி தொழிலாளி கத்தியால் குத்திக் கொலை. காவல்துறை போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தால் கொலையை தடுத்திருக்கலாம் என மக்கள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை அருகே மதுபோதை தகராறில் 21 வயது இளைஞரை மது பாட்டிலால் குத்திய நபர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் மது போதையில் குற்றச்சம்பவங்களை நடக்காத நாளே இல்லை என மக்கள் விமர்சனம். சேலத்தில் மது போதையில் தாயை கொலை செய்து புதைத்த மகன் உட்பட 4 பேர் சிக்கினர். திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மது விற்பனையால் பல்வேறு குடும்பங்கள் சீரழிந்து வரும் அவலம்.
கூலி உயர்வு கேட்டு கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் காலவரையற்ற உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் கோழி இறைச்சி விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. கோழி இறைச்சி தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வு காரணமாக மீன் சந்தையில் குவியும் பொதுமக்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சராயபாளையம் அருகே 24 மணி நேரமும் செல்போன் மூலம் ஆர்டர் பெற்று மதுபானம் டோர் டெலிவரி செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு. காவல்துறை தூக்கத்தில் இருப்பதால் கள்ளச்சந்தையில் மது விற்போர் துணிச்சலாக டோர் டெலிவரி செய்யும் அவலம். தருமபுரி மாவட்டம் வேப்பமரத்தூரில் பொங்கல் பண்டிகையின் போது இருவேறு சமூக மக்களிடையே ஏற்பட்ட மோதலால் பரபரப்பு. மோதல் ஏற்பட்டு கல்வீச்சு நடந்த பிறகு காவல்துறையை குவித்திருக்கும் ஸ்டாலின் முன்னரே உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஏன் மேற்கொள்ளவில்லை என மக்கள் கேள்வி. தருமபுரி மாவட்டம் கம்பை நல்லூரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் உருவப்படம் பொருத்தப்பட்டிருந்த பேனரை கிழித்து அதிமுக நகர செயலாளர் கே தனபாலை தாக்கிய 3 கஞ்சா போதை ஆசாமிகள். தமிழ்நாட்டில் கஞ்சா நடமாட்டமே இல்லை என பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என பொதுமக்கள் கேள்வி. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் அரசு பேருந்தின் கண்ணாடியை உடைத்து பேருந்து ஓட்டுநரை தாக்கிய ஆட்டோ ஓட்டுநர் தப்பி ஓட்டம். விடியாத திமுக ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்து விடலாம் என நினைப்பதால் சட்டவிரோத செயல்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றப்பள்ளி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து தங்க நகை, வெள்ளிப் பொருட்கள் மற்றும் ரொக்கப் பணம் கொள்ளை. காவல்துறை கண்காணிப்பு பணியில் ஈடுபட தவறியதால் கொள்ளைச் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் சட்டவிரோதமாக நடைபெறும் போலி லாட்டரி விற்பனையால் பணத்தை இழந்து கடன் சுமையில் தவிக்கும் ஏழை மக்கள். ஸ்டாலின் அரசு சட்டவிரோத லாட்டரி விற்பனையை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாக மக்கள் விமர்சனம். ஸ்டாலின் அரசின் தொடர் அராஜகத்தால் மன உளைச்சலுக்கு ஆளாகி உயிர் தியாகம் செய்த ஆசிரியர் கண்ணனுக்கு நீதி கேட்டும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரியும் பகுதி நேர ஆசிரியர்கள் 11வது நாளாக தொடர் போராட்டம். ஆசிரியர் கண்ணனின் உயிரிழப்பும் பகுதி நேர ஆசிரியர்களின் கண்ணீரும் இந்த அலங்கோல ஆட்சியை வீட்டிற்கு அனுப்பும் என ஆசிரியர்கள் சபதம். சொன்னதைதானே கேட்கிறோம், சொன்னதைதானே கேட்கிறோம். செய்தால்தான் என்ன, செய்தால்தான் என்ன. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் போலீசார் கடுமையாக தாக்கியதில் காளை உரிமையாளருக்கு எலும்பு முறிவு. விடியாத திமுக ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய காவல்துறையினரே ஈவு இரக்கமின்றி செயல்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடந்த தேர்தலின் போது ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என பொய் வாக்குறுதியை அள்ளி வீசிய ஸ்டாலின் சிறந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு அரசு வேலை என போலியான விளம்பர அறிவிப்பை கொடுத்திருப்பதால் மக்கள் அதிருப்தி. ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை எல்லோரும் மறந்திருப்பார்கள் என நினைத்து உளரும் பொம்மை முதல்வருக்கு சட்டம் இயற்றாமல் எப்படி வேலை கொடுப்பீர்கள் என மக்கள் கேள்வி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அனுமதியின்றி நடந்த மஞ்சு விரட்டு போட்டியில் 4 பேர் உயிரிழந்ததால் சோகம். ஒரு கோயிலில் தீபம் ஏற்ற 144 தடை போடும் அரசு சட்டவிரோத மஞ்சு விரட்டை தடுக்க தவறி உயிர்களை பலி கொடுத்த அவலம். ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்போருக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதாக வாக்குறுதி கொடுத்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகள் முடிந்தும் நிறைவேற்றாத அவலம். தற்போது மாடுபிடி வீரர்களுக்கு வேலை முன்னுரிமை என புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளதன் மூலம் தொடர் வெற்று வாக்குறுதிகளால் ஸ்டாலின் ஏமாற்றுவதாக மக்கள் விமர்சனம். தாம்பரம் மாநகராட்சியில் 892 கோடி ரூபாய் மதிப்பிலான பாதாள சாக்கடை திட்டம் அறிவிப்போடு நின்றுவிட்ட அவலம்.
விளம்பரமாடல் ஸ்டாலின் ஆட்சியில் மக்கள் நலத்திட்டங்கள் வெறும் அறிவிப்புகளுடன் நின்றுவிட்டதாக பொதுமக்கள் விமர்சனம். விருதுநகர் நகராட்சியில் 10 சிறுவர்கள் உட்பட 22 பேரை கடித்து குதறிய விரிநாயை பொதுமக்கள் அடித்தே கொன்றதால் அதிர்ச்சி. ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகம் நாய் தொல்லையை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பொதுமக்கள் அதிருப்தி. தை அமாவாசையை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் பெரும்பான்மையான பகுதிகளில் மக்கள் அதிகாலையில் கடற்கரை, ஆற்றங்கரைகள், ஆலயங்களில் கூடினர். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து பித்ரு வழிபாடு மேற்கொண்டு குடும்ப நலன் வேண்டி பிரார்த்தனை. தை அமாவாசையை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம், கும்பகோணம் மகாமக குளக்கரை மற்றும் மயிலாப்பூரில் குவிந்த ஆயிரக்கணக்கான மக்கள் புனித நீராடி எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 4,13,000 குடும்ப அட்டைதாரர்களில் 3,22,000 குடும்பங்களுக்கு மட்டுமே இலவச வேட்டி சேலை வந்ததால் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்ற பொதுமக்கள். வெற்று விளம்பரங்களில் மக்கள் வரிப்பணத்தை விரயமாக்கி வரும் விடியாத ஸ்டாலின் அரசு இலவச வேட்டி சேலையை கூட முறையாக வழங்காமல் மக்களை வஞ்சிப்பதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தில் தேவையான மழைப்பொழிவு இருந்தும் முறையாக குடிமராமத்து பணிகள் மேற்கொள்ளாததால் ஜனவரி மாதத்திலேயே அணைகளில் நீர் இருப்பு குறைந்துள்ள அவலம். சென்னை, திருச்சி, கோவை, மதுரை மண்டலங்களில் உள்ள 90 அணைகளில் கடந்த ஆண்டு ஜனவரியில் 177 டிஎம்சி தண்ணீர் இருப்பு இருந்த நிலையில் ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் தற்போது 155 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே இருப்பு உள்ளதாக விமர்சனம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மஞ்சு விரட்டு காளை குத்தி தூக்கி வீசியதில் சாலையில் நடந்து சென்றவர் உயிரிழப்பு. அலட்சியத்துடன் செயல்பட்ட மாட்டின் உரிமையாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே மண் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 3 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. விடியாத திமுக அரசின் பேரூராட்சி அதிகாரிகள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள தவறியதே விபத்திற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே நல்லூரில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையில் மது பாட்டிலுக்கு கூடுதலாக 20 ரூபாய் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு. ஆட்சிக்கு வந்தவுடன் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என வாக்குறுதி அளித்துவிட்டு தற்போது மது பாட்டிலுக்கு கூடுதல் பணம் வசூலிக்கும் அவலம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அரசு மதுபான கடையில் ஆன்லைன் பரிவர்த்தனைக்கான QR கோடு செயல்படாததால் தனியார் மதுபான கடையில் கூடுதலாக 10 ரூபாய் கொடுத்து மதுபானம் வாங்கும் அவல நிலை. ஆட்சிக்கு வந்தவுடன் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என வாக்குறுதி அளித்த விடியாத திமுக அரசு மதுபான கடையில் அரங்கேறும் கட்டண கொள்ளையை வேடிக்கை பார்ப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருத்தணி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி கட்டிடம் பாழடைந்து இடிந்து விழும் நிலையில் இருப்பதால் மாணவிகள் அச்சம். ஏற்கனவே இதே பகுதி அரசு பள்ளி சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து மாணவன் பலியான நிலையில் விடியாத அரசு மேலும் உயிர்பலி நிகழும் முன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொழில்துறைக்கு உரிய ஊக்கமும் தெளிவான அனுமதிகளும் வழங்காததால் ஏராளமான கல்குவாரிகள் மூடப்படும் அவலம். விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தொழில்துறையினர் குற்றச்சாட்டு. இந்தியாவின் மிகப்பெரிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான டாடா கன்சல்டன்சி கடந்த 6 மாதங்களில் சுமார் 30,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு காரணமாக மறுசீரமைப்பு என கூறி இந்த ஆண்டிலும் பணி நீக்கம் தொடரும் என்பதால் ஊழியர்கள் அச்சம். திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே மின்வாரிய ஊழியரின் அலட்சியத்தால் ஆறுமுகம் என்பவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததால் சோகம். உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் ஸ்டாலின் அரசின் மின்வாரியத்தை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை நோக்கி படையெடுக்கும் மக்களால் செங்கல்பட்டு அருகே கடும் போக்குவரத்து நெரிசல். தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் ஊர்ந்து செல்வதால் பொதுமக்கள் அவதி.
மத்திய அரசு ஜிஎஸ்டி வரியை குறைத்ததன் காரணமாக தமிழகத்தில் வாகன விற்பனை வரலாறு காணாத அளவு உயர்வை எட்டியுள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டில் 21 லட்சம் வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் 2024ஆம் ஆண்டை விட 1 லட்சம் வாகனங்கள் கூடுதலாக விற்பனையாகியுள்ளது. நாடாளுமன்ற மாநிலங்களவையில் மக்கள் தொகை கட்டுப்பாடு மசோதா உட்பட 19 மசோதாக்கள் கிடப்பில் உள்ளதாக அறிவிப்பு. 1992ஆம் ஆண்டு அறிமுகமான மக்கள் தொகை கட்டுப்பாடு மசோதாவில் சிறு குடும்ப நெறிமுறையை அடிப்படை கடமையாக்கி 2 குழந்தைகளுக்கு மேற்பட்டோரை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்ய முன்மொழிந்த நிலையில் மசோதா முடக்கம். மகாராஷ்டிராவில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் 2869 வார்டுகளில் 1425 வார்டுகளை கைப்பற்றி உள்ளாட்சி அமைப்புகளிலும் ஆதிக்கம் செலுத்தியது பாஜக. வளர்ச்சி அரசியலுக்கு கிடைத்த பெரும் அங்கீகாரம் என பாஜகவினர் பெருமிதம். டில்லி விஜய் சவுக்கில் கடும் குளிருக்கு மத்தியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் குடியரசு தின அணிவகுப்பிற்கான ஒத்திகை நிகழ்ச்சி. லடாக்கில் உள்ள குளிர் பாலைவனங்களில் பயன்படுத்தப்படும் அரிய வகை 2 திமில் கொண்ட பாக்டீரியன் ஒட்டகங்கள் முதல் முறையாக குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்க உள்ள நிலையில் ஒத்திகை தீவிரம். ஓபன் ஏஐ மற்றும் மைக்ரோசாப்ட் நிறுவனங்களிடம் சுமார் 11 லட்சம் கோடி ரூபாய் வரை இழப்பீடு கோரிய எலான் மஸ்க் தனது ஆதரவால் 2 நிறுவனங்களும் பெற்ற லாபத்தை திருப்பித் தர வேண்டும் என வலியுறுத்தல். உகாண்டாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் 81 வயதான தற்போதைய அதிபர் யோவரி முசேவினி 7வது முறையாக வெற்றி. பல தலைமுறைகளாக நீடிக்கும் அவரது ஆட்சி ஜனநாயகத்திற்கு சவாலாக மாறியுள்ளதாக எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனம். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி. முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணி 166 ரன்கள் எடுத்த நிலையில் பின்னர் களமிறங்கிய பெங்களூர் அணி 18.2 ஓவர்களில் 2 விக்கெட் மட்டுமே இழந்து 169 ரன்கள் எடுத்து வெற்றி.